ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஈராக் வார் ஆக்ஷன் படமாக வெளியான கிங்டம் ஆஃப் டஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஆடம் அப்படிங்கிற ஒரு நியூயார்க்கை சேர்ந்த கன்சல்டன்டா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ராபர்ட்சன் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை ஸ்வாட்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஈராக் தீவிரவாத அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிணைய கைதியா பிடிச்சு வைக்குது. யூஎஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் பின்வாங்கல அப்படின்னா அவர் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்குது. இந்த பீரியட்ல ஒரு ஆஸ்ட்ரேஜா ஆடமுடைய லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிபிசி கிட்ட இருந்து எடுத்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் தரும். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கும். ஒரு ஹேண்டிகேம்ல படம் எடுத்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படமே இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. ஸோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் இல்லாம ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருப்பாங்க. அதனாலே இந்த படம் வந்து ரொம்ப டிராகிங்கா இருக்கும். சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே இந்த படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அலர்கான இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கிங்டம் ஆஃப் டஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.